Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை முதற்கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜூலை 8ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் உள்ள கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், ஜூலை 10ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் ஆகிய தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். ஜூலை 11ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வானூர், மயிலம், செஞ்சி சட்டமன்ற தொகுதிகளில் பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 12ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி ஆகிய தொகுதிகளிலும், ஜூலை 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, விருதாச்சலம், திட்டக்குடி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 15ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குன்னம் தொகுதியிலும், அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜூலை 16ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், ஜூலை 17ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 18ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம், திருவாரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 19ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், வேதாரண்யம் தொகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியிலும் புரட்சி தமிழர் பரப்புரை மேற்கொள்கிறார். ஜூலை 21ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மன்னார்குடி தொகுதியிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மற்றும் கும்பகோணம் ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம். ஜூலை 22ஆம் தேதி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபநாசம், திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம். ஜூலை 22ஆம் தேதி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் பரப்புரை. 23ஆம் தேதி தஞ்சை மத்தியம் மற்றும் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒரத்தநாடு, பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சேலம் அருகே மணல் கொள்ளையர்களால் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். செய்தி சேகரிக்க சென்றவரை அடிக்கும் தைரியம் மணல் திருடர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதை விடியா திமுக ஆட்சியாளர்கள் கொடுத்த தைரியம் என்றுதானே சொல்ல வேண்டும் என காட்டமான கேள்வி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித்குமார் மீது புகார் அளித்திருந்த நிகிதா மீது கடந்த 2011ஆம் ஆண்டே 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய துணை முதலமைச்சரான ஸ்டாலின் உதவியாளரை தனக்கு தெரியும் என்றும் பல பேருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாகவும் குற்றச்சாட்டு. என்கிட்ட படித்து குறுகிய சில காலங்களிலே வந்துட்டு அரசு பேராசிரியராக கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு பேராசிரியராக ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்மளுக்கும் இவங்க வந்துட்டு வாங்கி தந்துடுவாங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு எனக்கும் எங்கள் அக்கா பையன் வினோத்குமாருக்கும் வந்துட்டு அவருக்கு விஓ வேலைக்கும் எனக்கு வந்துட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேலைக்கும் மொத்தம் 9/7 16 லட்ச ரூபா வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம். திருநெல்வேலியில் 17 வயது சிறுவன் மீது சீருடை அணியாத போலீசார் கொடூரமாக தாக்குதல் நடத்தி அராஜகம். நாங்கள் சிறைவன் போலீஸ்லேருந்து வரோம் அப்படின்னாங்க. சரி சார், என் அப்பா இல்லை சார், ஊரில் இருக்கேன், அப்பா வெளியூரில் இருக்காங்க அப்படின்னேன். நான் அன்றைக்கி பக்கத்தில் இருந்த சார் வந்து, சார் அப்பா இல்லாட்டின்னா இந்த பையனை வண்டியில் இருக்கேன், அப்பா தானே போல் நாளைக்கு வருவோம் அப்படின்னாங்க. சார் நான் சரி சார் எனக்கு டைம் ஆகிட்டு, நீங்கள் எதனால் வீட்டில் வந்து பேசிக்கோங்க, நான் வீடு இங்கே தான் இருக்குன்னா வீட்டில் வந்து பேசிக்கோங்க சார், என்ன கிளம்புறேன் சார் பிடிச்சாரு. தட்டி விட்டோன்னே இன்னொரு சார் வந்து அடித்தார்.
அன்றைக்கி நான் இருந்தாலும் பரவாயில்ல தட்டி விட்டு ஓடினேன். ஓடும்போது லட்சம் முழு அடிச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி ஆற்றுக்குள்ளே இறங்கி ஓடிட்டேன். ஓடி கொஞ்சம் நேரம் ஆற்றுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து அசகாய சூரன் போல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலினால் தனது பொறுப்பில் இருக்கும் காவலர்களின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் காவலர்கள் செய்த அராஜகம் குறித்து செய்தி வெளியானதும் காவலர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளும்படி அவர்களை தனிப்படைக்கு மாற்றிய ஸ்டாலின் அரசு குற்றம் செய்தவர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது எப்படி தண்டனையாகும் என கேள்வி எழுப்பும் மக்கள் ஸ்டாலின் அரசு இப்படி வருடி கொடுப்பதால் தான் காவலர்கள் தவறிழைப்பதாக விமர்சனம்.